அரசு நிகழ்ச்சிகள்லையும் சரி, ஸ்கூல்லையும் சரி, எப்பவுமே தேசிய கீதம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா பின்பற்றப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. தேசிய கீதம் பாடுனதுக்கு அப்புறமா தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். காலையில பிரேயர் அப்படின்னும் பொழுது தேசிய கீதம் இருக்கும். அரசு நிகழ்ச்சிகள்ல போகும்போது கொடி எழுத்தும் பொழுது இந்த தேசிய கீதம் பாடுறது கட்டாயம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்போ இந்த தேசிய கீதத்துக்கு முன்னாடி இன்னொரு பாட்ட வந்து பாடணும்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. ஸோ அந்த பாடல பாடுனதுக்கு அப்புறமா தான் தேசிய கீதத்துக்கே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்தே மாதரம். இந்த பாட்ட பாடுனதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்க தேசிய கீதம் பாடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருக்க 6 பத்திகளையும் முழுசா பாடணும். அது பாடி முடிச்சதுக்கு அப்புறமா தான் தேசிய கீதம்னு சொல்லியிருக்காங்க. 6 பத்திகள் அப்படிங்கிறத தாண்டி 6 ஸ்டான்ஸால இருக்கிற டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா 3.16 நிமிடங்கள் வருது. இவ்வளவு பெரிய பாடலையும் பாடி முடிச்சு தான் தேசிய கீதம் பாடி தான் அடுத்த விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு நிகழ்ச்சிகள்னு குறிப்பிட்டு சொல்லும்பொழுது சரி, ஆளுநர் உரைகளை மேற்கொள்றதுக்கு முன்னாடியும் இந்த வந்தே மாதரம் பாட்டை கண்டிப்பா பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு.